ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் வீட்டில் வந்தீங்கன்னா 5 பேர். எங்கள் வீட்டு கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி கிடையாது. ஸோ எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, எங்கள் தெரு ஏரியாவில் நிறைய வீட்டில் வந்து கிணத்துல வந்து தண்ணி கிடையாது. அந்தளவுக்கு நீர் வளம் வந்து இல்லை. மழையும் சரியாக இல்லாததுனால தண்ணி வந்து அவ்வளோவா கஷ்டமாக இருக்குது. ஸோ கார்ப்பரேஷன் குழாவை மட்டும்தான் நம்பி இருக்கிறோம். ஸோ அந்த குழா பார்த்திங்கன்னா இன்றைக்கி தண்ணி விட்டாங்கன்னா 4 நாள் கழித்து தான் தண்ணி விடுவாங்க. ஸோ இடையில் வந்து பழுப்பு உடையலாம், எது ஒன்றாலும் நடக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்காகவே நிறைய நாள் டைம் எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த தண்ணிக்கோசரம் ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்குது. எதனால் பழுப்பு உடையுதுன்னா, தெருவில் வந்து அடிக்கடி வந்து ரோடு போடுறதுனால, அதாவது ஜேசிபி வண்டி இந்த மாதிரி மம்முட்டி எல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது, கடப்பாரெலாம் யூஸ் பண்ணும்போது அடிக்கடி வந்து பழுப்பு உடையுது. ஸோ இது வந்து பழுப்பு உடைஞ்ச பழுப்பை சரி பண்ணத்துக்கு 2 நாள் இல்லை அதிகபட்சம் ஒரு 10 நாள் இப்படி அந்தந்த டயத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து சரி பண்ணுறாங்க. ஸோ தண்ணி இல்லைன்றது நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அது அந்த அளவுக்கு சரி பண்ணுறாங்களான்னா ஏனோ தானோன்னு தான் சரி பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம கஷ்டப்படுறோம் தண்ணி இல்லாமல். ஆனால் இப்போ இந்த மாதிரி நாங்கள் இருக்கிற நிலமை இந்த அளவுக்கு இருக்குது. நாங்கள் தண்ணி இல்லைன்னா யார்கிட்டையாவது போய் கேட்டால் கூட, ஸோ ஏன்னா இங்கே இருக்கிற ஏரியாவில் யாருக்குமே தண்ணி இல்லை. அதனால் வந்து தண்ணி கொடுக்கறதுக்கும் யோசிக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து தண்ணி இல்லாத இந்தளவுக்கு கஷ்டப்படுறோம். ஆனால் வசதி இருக்கிறவங்க போர் போடுறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட அந்தளவுக்கு வசதி இல்லை. ஸோ அப்படி வசதி இல்லாமல் இந்தளவுக்கு தண்ணி கஷ்டப்படுறதுனால, அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா தெருக்கு தெருவு வந்து பொதுவாக போர் வந்து போட்டு டேங்க்கு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போலாம் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ ரொம்ப தூரம் இருக்குது. ஆனால் ஒரு 4 தெரு தள்ளி போகணும். ஸோ அவ்வளோ தூரத்துலேருந்து வண்டி ஸ்கூட்டியும் கிடையாது, வெறும் சைக்கிள் மட்டும்தான். யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ என்னோடய வீடியோ வந்து வியூவர்ஸ் வச்சு பார்த்தாவே தெரியும் என்ன வருமானம் வருதுன்னு. ஸோ இந்த வீடியோவில் வரதில்லை, கோல சேனலில் இருக்குது. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோக்கு 1000 வியூவர்ஸ் வரதே பெரிய விஷயமா இருக்குது. அதில் ஒரு சில வீடியோலாம் பார்த்திங்கன்னா 1000 வியூவர்ஸ் வராது. ஸோ கண்டினியூவாக வந்து வியூவர்ஸ் வந்து இருக்கணும். அப்படிலாம் இல்லாமல் வந்து யூடியூப்பில் வந்து காசு அந்தளவுக்கு காசு தந்துட மாட்டாங்க. ஆனால் அதில் வேறு மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னா அழகாக போர் போட்டு போகலாம். இந்த அடிக்கிற வெயிலுக்கு நாங்கள் வந்து தகர ஷீட்டு போட்ட வீட்டில் தான் இருக்கிறோம். ஒரே அனலாக இருக்குது. ஸோ இப்படிலாம் வந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸியாக வந்து காசை செலவு பண்ணிவிட்டு, ஸோ எங்களுக்கு தகுந்த மாதிரி வசதியாக நாங்கள் செட் பண்ணி வாழ்ந்துட்டு போயிடலாம். இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ ஆனால் ஏதாச்சும் ஒன்றும் போகிற போக்கில் ஏதாச்சும் ஒன்றும் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் எங்கள் நிலமை யாருக்கு பார்த்தாலே தெரியும். வீட்டை பார்த்தாலே, ஆளை பார்த்தாலே ஒரு சிலர் எடை போடலாம். ஆனால் எப்படி தான் இப்படிலாம் பேசுகிறாங்க, லட்சமாக சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னே தெரியல. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா டேம்லேருந்து தான் வருது. ஸோ சாத்தனூர் அணையிலேருந்து தான் இந்த தண்ணி வந்து வருது. இப்போ மழை காலத்தில் பார்த்திங்கன்னா 1 to 1 நாளைக்கு தண்ணி விடுவாங்க. ஸோ அது அப்படியே 2 நாள், அதுக்கப்புறம் 3 நாள், இப்போ 4 நாள் ஆக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். ஸோ யாருக்கும் வந்து அதை பற்றின புரிதலை யாருக்கும் இருக்க மாட்டேங்குது. எங்களால் வந்து டேங்க்கு கூட பெருசாக வாங்கிறதுக்கான வசதி கூட எங்கள்கிட்ட இல்லை. ஸோ டேங்க்காவது பெருசாக வாங்கினா கூட அது இன்னும் 4 நாளைக்கு தாக்கு பிடிக்கிற அளவுக்காவது தண்ணி சேமித்து வைக்கலாம். ஸோ டேங்க்கே இல்லாதனால தான் பக்கெட்டி இந்த மாதிரி ட்ரம் எல்லாம் பிடிச்சி வைக்கிறோம். ஸோ இந்த ட்ரம்மு கூட பார்த்திங்கன்னா இப்போ தான் வாங்கினோம். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஸோ கார்த்திகை மாதமே எங்கள் வீட்டில் வந்து தண்ணி வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அப்போத்துலேருந்தே நாங்கள் வந்து தண்ணிக்காக கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஸோ டேங்க்கும் மாற்ற முடியல, ஒரு தெரியாமல் ஏதோ அடித்து விட்றாங்க. சரி, இதுவும் நம்ம காதில் கேட்டுக்கிட்டு பொறுமையாக போக வேண்டியதாக இருக்குது. நாங்கள் தண்ணி இல்லாத இந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம். ஸோ வெயில் காலத்துலேயும் இன்னும் வந்து கஷ்டமாயிடும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டில் பழசாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்குறது. ஸோ இதுதான் எங்களோட இப்போதைய நிலமை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.